ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கி இருக்கிற சிங்கப்பூர் சிட்டி ஏசியா சிட்டியோட பார்ட் 2 வீடியோவை தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவில் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கின சிங்கப்பூர் சிட்டி, ஏசியா சிட்டி, மினரல் சிட்டி அப்படின்னு 4 செக்மெண்ட்டை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். பார்ட் 2 வீடியோவில் இன்றைக்கி மொத்தம் 6 செக்மெண்ட் பார்க்க போகிறோம். இது உலகமே அதிசயமாக வியந்து பார்க்குற அளவுக்கு உருவாக்கின டைனோசர் உலகம், உலகிலேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பேர்ல் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 செக்மெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோலையும் கொடுக்குறோம், இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சம்மர் வெக்கேஷனில் எந்த பிளேஸுக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல்லேயே நிறைய ட்ராவல் கைடு வீடியோக்களை போட்டிருக்கோம். பாண்டிச்சேரி, ஒகேனக்கல், கொடைக்கானல், ஏற்காடு, மகாபலிபுரம், ஆரோவில், ஹைதராபாத்னு நிறைய ட்ராவல் கைடு வீடியோக்களை போட்டிருக்கோம். இந்த வீடியோக்களை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ட்ரிப்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இதான் நம்மளுடைய சேனல் டேல் ஆஃப் ஹாரர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஏசியாவோட பிக்கஸ்ட்டு, இந்தியாவோட லார்ஜஸ்ட் சீசெல் மியூசியம் நம்ம மகாபலிபுரத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அதுவும் எக்ஸாக்டாக எங்கே அப்படின்னா மகாபலிபுரத்தோட லைட் ஹவுஸோட பேக் சைடில் தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. இந்த சீசெல் மியூசியமோட ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற சிங்கப்பூர் சிட்டி, ஏசியா சிட்டி ஷெல்லாலேயே பண்ணியிருக்காங்க, அதாவது சங்காலேயே பண்ணியிருக்காங்க. இங்கே சிங்கப்பூர் சிட்டி மாதிரி டோட்டலாக 10 பிளேஸ் இருக்குது. ஒரு டிக்கெட் வாங்கினா போதும், 1 டே டைம் ஸ்பெண்ட் பண்ணி 10 பிளேஸையும் தாராளமாக விசிட் பண்ணி பார்க்கலாம். டிக்கெட் ப்ரைஸ், காம்போ ஆஃபர் இதெல்லாம் பார்ட் 1 வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பார்ட் 2 வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளேஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக அதிசயமாக பிரமிச்சு பார்க்குற ஒரு பிளேஸ் தான் இந்த டைனோசர் உலகம். இங்கே கிட்டத்தட்ட 20 வகையான டைனோசர்கள் இருக்குது. ஒவ்வொரு டைனோசரும் ஒவ்வொரு இனத்தை சேர்ந்தது. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டைனோசருமே பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக உயிரோடு இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டத்தை பார்த்து அசந்து போன நாங்கள் உங்களையும் இந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம். வாங்க உள்ளுக்குள்ளே போவோம். இந்தியாவில் இருக்கிற டைனோசர் மியூசியம்லேயே ரொம்ப பிக்கஸ்ட் அப்படின்னா நம்ம மகாபலிபுரத்தில் இருக்கிற இந்த டைனோசர் உலகம் தான் ரொம்ப ரொம்ப பெருசு. டைனோசர் வேர்ல்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த ரேட்டார் வகை இனம் தான். இங்கே வேறு இது வந்து காட்ஜிலா வகை டைனோசரு. பார்க்க எல்லாமே உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்குது. ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. சான்ஸே இல்லைங்க, ஒவ்வொரு டைனோசருமே பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு டைனோசர்லையுமே வந்து சென்சார் ஃபிட் பண்ணியிருப்பாங்க போல். நம்ம பக்கமாக போனால் அந்த சென்சாரை சென்ஸ் பண்ணி நம்மளை கடிக்கிற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஜுராசிக் பார்க்கில் வர வில்லன் டைனோசர். டீகோசரஸ் வகை டைனோசரு பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இது கொடுக்குற சவுண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் சவுண்டாக தான் இருக்குது. இந்த டைனோசரோட கை, கால், வால், இந்த உடம்பெல்லாம் வந்து அசைகிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இது உண்மையிலே வந்து டைனோசர் இங்கே இருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். கிட்ஸ் எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்தால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இதான் ஜுராசிக் பார்க்கில் வர வில்லன் டைனோசரு. சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. சும்மா வில்லன் மாதிரியே சவுண்டு இருக்குது. முன்னாடி டைனோசர் உலகம் இருக்குது, பின்னாடி டைனோசர் ஐலாண்டு, டைனோசர் பார்க் இருக்குது. இங்கே இருக்கிற டைனோசர்லேயே ரொம்ப பெரிய டைனோசரு அது இதுதான். நாங்கள் இங்கே விசிட் பண்ணும்போது ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருந்தாங்க. இந்த டைனோசர் பார்த்துட்டு இது ரியல் டைனோசர் நினச்சிட்டு நிறைய ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் அழுதாங்க. இது டைனோசரோட எக்கு. இந்த டைனோசர் பார்க்கில் இருக்கிற டைனோசர்லேயே இது மிக நீளமான டைனோசரு. இந்த டைனோசரோட கண், நாக்கு, பல்லெல்லாம் அசைகிற மாதிரி ரியலாக ரொம்ப பண்ணி வச்சுருக்காங்க. டைனோசருக்கு 4-5 பல்லு வேறு உடஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ்க்கு நீங்கள் யாராவது வந்திருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, நீங்கள் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டைனோசர் வேர்ல்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த இடம் ஒர்த்தாக தான் இருக்கும். இந்த மாதிரி டைனோசர் மியூசியம் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது, நம்ம மகாபலிபுரத்தில் தான் இருக்குது. அடுத்த ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க இந்த பிளேஸை. இங்கே ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்பாட்டு இந்த பேல் மியூசியமோட ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே ஃபஸ்ட்டு ஆரம்பித்த பேல் மியூசியம் எதுனா அது இதுதான். நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்பிளேயில் பார்க்குறது பேலோட க்ரோவிங் ஸ்டேஜு. பேல் ஸ்டார்ட் பண்ண மந்த்லேருந்து 1 year வரைக்கும் அந்த பேலோட சைஸ் எப்படி வந்து வேரி ஆகுது அப்படிங்கிறதான் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்குறது எல்லாமே தெற்கு கடலில் கண்டுபிடிச்ச முத்துக்கள் தான். தெற்கு கடலில் கிடைச்ச முத்துக்களோட சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் தான் அதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வெரைட்டி ஆஃப் சைஸஸ் ப்ளஸ் வெரைட்டி ஆஃப் கலரில் முத்துக்களை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்குறது எகிப்தில் கண்டுபிடிச்ச முத்து, கிட்டத்தட்ட 5200 வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிற முத்துக்கள் எல்லாம் உலகில் எங்கும் கிடைக்காத ஒரு அரிய வகை இனத்தை சேர்ந்த முத்துக்களாம். இங்கே இருக்கிற ஷெல் மியூசியம், பேர்ல் மியூசியத்தில் கிட்டத்தட்ட 40,000 கலெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற 40,000 கலெக்ஷனும் ஒரே ஒரு மனுஷன் தான் கலெக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் தன்னோட லைஃப் டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி இதை கலெக்ட் பண்ணி இங்கே ஒரே இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்காரு. அவர் யார் அப்படிங்கிறத பார்ட் 1 வீடியோவில் நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்ட் 1 வீடியோவை பாருங்கள். ரொம்ப ரேரான யூனிக்கான முத்துக்களை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சைனீஸ், ஜாப்பனீஸ் கண்ட்ரியில் கிடைச்ச முத்துக்களெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ராணி எலிசபெத் பயன்படுத்திய கிரீடம். அந்த ராணி எலிசபெத் பயன்படுத்திய கிரீடத்தை முத்துக்களாலேயே செஞ்சு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நரசிம்மவர்மன், மகேந்திரவர்மன் பயன்படுத்திய வாளையும் முத்துக்களாலேயே செஞ்சு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. வாங்க அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். கடலுக்கு அடியில் முத்தையும் சங்கையும் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதான் இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ½ an hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்பாட் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்பாட் ஃபிஷ் மியூசியம். இங்கே டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் கலரில் ரொம்ப ரேரான யூனிக்கான மீனெல்லாம் வச்சுருக்காங்க. அதனோட என்ட்ரன்ஸை ரொம்ப பயங்கரமாக இருந்தது. மீனோட வாய்க்குள்ளே போய் தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருந்தது. கடலுக்கு ரொம்ப ஆழமான அடியில் கிடைக்கிற மீனையும் திமிங்கலத்தையும் தான் இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. க்ளோஸ்டான தொட்டியில் மீனை வளர்த்தா ஸ்மெல் வரும் அப்படின்ட்டு இங்கே ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருக்காங்க. இப்படி வச்சா ஸ்மெல் வராதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்கே ரொம்ப ரேரான யூனிக்கான மீனெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த ஃபிஷ் டேங்கில் இருக்கிற மீனெல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தது. அதை பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.
நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அடுத்த திமிங்கலம் செக்ஷனு ரொம்ப ரேரான மெகாமவுத் திமிங்கலம், கோபிலியன் திமிங்கலம்லாம் அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார் ஃபிஷ்ஷு. வாவ், செம்மையாக இருக்குங்க. இதுதான் க்ளோன் ஃபிஷ்ஷு. பார்க்கவே ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது. செக்ஷனில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரேரான மீன் தான். ரொம்ப ரேரான மீனாக இருந்தாலும் அது ஒவ்வொன்றும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி, மகாபலிபுரம், ஆரோவில், ஏற்காடு, கொடைக்கானல், ஒகேனக்கல் இப்படி நிறைய பிளேஸை விசிட் பண்ணி ட்ராவல் கைடு வீடியோக்களை நம்மளோட யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காமல் பாருங்கள். நம்ம அடுத்த செக்ஷனில் பார்க்க போகிறது கடலுக்கு ரொம்ப ஆழமான அடியில் கிடைக்கிற மீனோட வகையை தான் இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கடலுக்கு ரொம்ப ஆழமான அடியில் கிடைக்கிற மீனெல்லாம் எப்படி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம வீட்டில் நார்மலாக வளர்க்குற ஃபிஷ் டேங்கில் எவ்வளோ ஃபிஷ்ஷு ரொம்ப அழகாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபிஷ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே இருக்கிற 10 பிரம்மாண்டங்களையும் ராஜா முகமது என்கிற ஒரே ஒரு தனி நபர் தான் உருவாக்கியிருக்காரு. இங்கே இருக்கிற பிளேஸ்லேயே ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸ் எது அப்படின்னா சிங்கப்பூர் சிட்டி, ஏசியா சிட்டி தான். அது சிங்கப்பூர் சிட்டி, ஏசியா சிட்டி சங்காலேயே பண்ணியிருக்காங்க. அது பார்ட் 1 வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். இந்த மியூசியமில் 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு பயங்கரமான ஒரு செக்ஷனுக்கு தான் போக போகிறோம். அதை பார்த்தா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்படுவீங்க. பயப்படுற அளவுக்கு அப்படி என்ன செக்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹாரர் மியூசியம். மியூசியம்குள்ளே போகிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் தைரியம் வர வச்சுட்டு தான் உள்ளுக்குள்ளேயே போனோம். அப்பா, ஹாரர் மியூசியம் பயங்கரமாக அள்ளி விட்டுருச்சிங்க. நான் கூட ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினச்சேன், பார்த்தா பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பயந்துட்டோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம 5ஆவதாக பார்க்க போகிற பிளேஸ் லைவ் ஆர்ட் மியூசியம். லைவ் ஆர்ட் மியூசியமோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். டிராயிங்ஸு, இங்கே இருக்கிற டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒவ்வொரு டிராயிங்ஸுக்கும் உயிர் கொடுத்து வரைஞ்சிருப்பாங்க. இங்கே இருக்கிற டிராயிங்ஸில் மோஸ்ட்லி வந்து அனிமல்ஸு, பேர்ட்ஸு, உலக தலைவர்கள் இவங்கள தான் டிராயிங் பண்ணியிருந்தாங்க. இந்த டிராயிங்ஸ் கூட நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப ரியலாகவே இருந்தது.
இங்கே எடுத்த சில ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறோம். நீங்களே பாருங்கள், அசந்து போயிடுவீங்க, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு செக்மெண்ட்டு போகும்போது இந்த ஸ்கூல் கிட்ஸும் பின்னாடியே வந்தாங்க. இந்த ஸ்கூல் கிட்ஸ் லைவ் ஆர்ட் மியூஸில் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. டைனோசர் வேர்ல்டில் டைனோசர் பார்த்துட்டு அழுத குழந்தைங்கள்லாம் இந்த லைவ் ஆர்ட் மியூசியம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம இங்கே எடுத்த ஸ்னாப் தான். பாருங்கள் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு. இந்த லைவ் ஆர்ட் மியூசியமில் டிராயிங்கை பார்த்து என்ஜாய் பண்ணதை விட இந்த கிட்ஸ் எல்லாம் பண்ணுற சேட்டையை பார்த்து தான் நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ஸ்பாட் மாயா பஜார். மாயா பஜாருங்கிறது ஒரு ஷாப்பிங் பிளேஸு. இங்கே சங்கு, முத்து வச்சு கிராஃப்ட் ஒர்க் பண்ண நிறைய ஐட்டம்ஸ் இங்கே வந்து கிடைக்கும். இங்கே இருக்கிற கிராஃப்ட் ஒர்க் பண்ண ஒவ்வொரு ஐட்டமும் பார்க்க கிளாசிக்காக, ரிச்சாக, பயங்கரமாக இருந்தது. வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பல ஐட்டம்ஸு, முத்தை வச்சு கிராஃப்ட் ஒர்க் பண்ண நிறைய ஐட்டம் இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். பார்ட் 2 வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக மறக்காமல் பார்ட் 1 வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்கிற 4 வீடியோ கிளிப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப்பு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உண்டான ஈஸியான ஆப்ஷனு. மீதி 3 இருக்கிற வீடியோ கிளிப்பில் பாண்டிச்சேரி, மகாபலிபுரம், ஏற்காடு போன ட்ராவல் கைடு வீடியோக்கள் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் டைரெக்டாக வீடியோக்கு போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.